காதல்னு ஒரு படம் மிரண்டு போனேன். அந்த காதலன் காதலிய கொண்டு போயிடுறான். லாஸ்ட்ல அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்து அடிச்சு அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அதுல இருந்து அவன் பைத்தியமா அலைவான். இதுவும் வாழ்க்கை அல்ல. காதல் என்பது இப்போ பார்த்தா பவரா இருக்கும், கிட்ட போய் பார்த்தா தான் அது ஆபத்தா தெரியும். பெற்றவர்கள் ஒருவேளை அதை ஏத்துக்கணும்னா நீ உன்னை அறிய வேண்டும். உன்னை நீ அறிஞ்சி நீ கரெக்டா இருந்தீன்னா காதல் உனக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி பெற்றவங்க சொல்றதை நீ அப்பதான் உன்னை ஏத்துப்பாங்க. பெற்றவங்க ஏத்துக்கணும்னா உன்னுடைய காதல் வந்து கண்ணியமான காதலா இருக்கணும். ஆனா இன்றைய காதல் கண்ணியமான காதல் இல்லை. ஏன்னா திடீர்னு காதல் வருது, திடீர்னு டைவர்ஸ். எத்தனை காதலர்கள் அழிந்து போயிருக்கிறாலும் உண்மை காதலர்கள் இன்னைக்கு வாழ முடியாம அழிந்து போயிருக்காங்கன்னா அவங்க வந்து இன்னமும் புரிஞ்சிக்காம சொசைட்டில என்ன நிலைமைங்கிறது அறியாம தன்னைத்தான் அழிச்சுக்கிறாங்க. அதனால வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்னா சில யுத்திகளை நீ கையாண்டு தான் ஆகணும். உடனே அந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீ இழுத்துட்டு போய் திருமணம் பண்ணா அது நிச்சயமா வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால ரெண்டுக்குமே நான் சொல்ல முடியாது. காதல் திருமணம் தான் சந்தோஷத்தை தரும்னு நான் சொல்ல முடியாது. நிச்சயத்த திருமணமா, பெற்றோர்கள் நிச்சயத்த திருமணமா சந்தோஷத்தை தரும்னு அப்படி சொல்ல முடியாது. அப்ப ஒரு 4 பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அந்த பாயிண்ட்ல என்னங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு முத நாள் மணமகளே வான்னு ஊரும் உலகமும் நண்பர்களும் உறவினர்களும் அழைப்பது நிச்சயதார்த்த கல்யாணத்துல. இதே காதல் பண்ணிட்டு போயிட்டா என் வீட்டுக்கு வந்தா காலை உடப்புன்னு அலைஞ்சி திரிஞ்சி உன்னை கொண்டு வந்து மிதிக்கிறான். இது காதல் திருமணத்துல. வாராயோ என் தோழி வாராயோ பாட்டு பாடி அவங்கள வரவேற்கிறது நிச்சயத்து திருமணம். போராயோ தோழி போராயோன்னு சொல்லிட்டு ஒரு தோழி இன்னொரு தோழியை அனுப்பி விடுறது காதல் திருமணம். அதே மாதிரி நிச்சயத்த திருமணத்துல பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. ஏன்னா அந்த பையன் அந்த புரிஞ்சிருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு, அதனால அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா காதல் திருமணத்துல இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம ஒரு சின்னோண்டு ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துல ஃபர்ஸ்ட் இனிப்பா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா போக 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 கசக்கும். ஆனா நிச்சயத்த திருமணத்துல பெற்றோர்கள் அமைத்து தரும் திருமணத்துல எல்லோருமே அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இனிமே இவன் தான் உலகம் சொல்லிட்டு அன்னைக்கு தான் அந்த பையனை காதலிக்க ஆரம்பிக்கிறா. அந்த அன்பு நீண்ட நாள் வரும். அதனால எந்த முறையில் பார்த்தாலும் காதல் திருமணங்கள்